ஒன்றையும் அரைக்கின்ற நறுக்கிய மிச்சம் 4 மாறுபட ஆகிய ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவே உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உனக்கு உண்டாக்கின உடன்படிக்கை என்னவென்றால், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடைபடி கவனிங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், தாய்க்கு மிக அருமையான ஒரு பிள்ளையுமானார். கர்த்தரின் நாமம் பலத்ததொருக, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுக்கு இருதயம் இருமாப்பாயிருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18. கூட்டத்தை பகிர்ந்து துன்மார்க்கரோடு உட்காரேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய கோபம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிந்து கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதன் வருவுள்ளவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாகவும், கட்டுள்ளவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவநீதியை சரிவரும் நாளையும் கூறவும், வீரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே வீரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துணியின் உடையையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டை நீதியின் உச்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை இடிந்து கிடந்த பாலான படங்களை எல்லாம் புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அன்னை புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சைத்தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தருடைய ஆசையர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்களோ ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொலைப்புணங்கப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்மா மகிழ்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தண்ணீர் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் அவர்கள் தம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஏசாயா 62 அதிகாரம்.